கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து அவருடைய கரத்தின் வலது கரத்தினால் நம்மளுடைய வாழ்க்கையை தாங்கி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார். நம்மளை மட்டும் இல்ல, நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய எதிர்காலத்தை எல்லாவற்றையும் அவர்தான் நம்மளை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை அடுத்த அடியை எடுத்து வைக்க கிருபை பாராட்டுகிறார். எத்தனையோ நன்மைகள் நம்ம வாழ்க்கையில அவர் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது நம்ம அடுத்து இது தேவைன்னு அவரிடத்துல கேட்பதை விட, ஆண்டவரே இதுவரைக்கும் நீங்க செய்த நன்மைக்காக உம்மை நான் துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு நான் இருக்கிறேன் என்று அதை சொல்லணும். இந்த நாளில, இந்த புதிய மாசத்துல எத்தனையோ காரியத்தில் நீங்க தடைப்பட்டு எத்தனையோ போராட்டத்தின் மத்தியில நீங்க சென்று கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் முன்குறித்தது எதுவோ அது நன்மைக்கு ஏதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த மாதத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற நமக்கான வார்த்தை, உன் கால் இடராது அப்படின்னு. நம்ம நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, நீ நடக்கிற பாதையில நீ பயமின்றி நட, உன் கால் இடராது அப்படின்னு. நம்ம ஒரு வயக்காட்டுல நம்ம நடந்து போறோம், சின்ன ஸ்லிப் ஆயிட்டுன்னா நம்ம அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருவோம். அந்த கால் நம்ம ஒரே நடையா வைத்து பயம் இல்லாம நடந்தாதான் அந்த பாதையில நம்ம நடக்க முடியும். நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நெருக்கமான பாதையில நடந்து சென்று கொண்டிருக்கலாம். அதுல நீங்க விழுந்துட்டீங்கன்னா மற்றவங்க மத்தியில நீங்க வெக்கப்பட்டு போயிருவனோ, என் வாழ்க்கை மற்றவங்க முன்னாடி சிரிப்பாயிருமோ அப்படின்னு நீங்க வேதனைப்பட்ட ஒரு சூழ்நிலை அநேக உண்டு. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ கலங்காத, நீ நடக்கிற பாதையில நீ பயமின்றி நட, அதுல நடத்துகிறவர் நான் அல்லவா, நீ உன் கால் இடராது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அதான் அந்த வார்த்தை, நீ அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ பயமின்றி நடக்கலாம் அன்னு ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்கிறார். அது வியாபாரம், தொழிலாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம். நீங்க நடக்கிற பாதை ஒரு நெருக்கமான ஒரு கடன் சுமை, பண தேவைகள், பொருளாதார தேவைகள், குடும்பத்தின் காரியத்துல நீங்க ஒரு நெருக்கமான ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்காத, நீ நடக்க வேண்டிய வழியில நீ பயமின்றி நீ பயப்படாம நீ நட, உன்னை நடத்துகிறவர், கரம் பிடித்து நடத்துவர் நான்காரு. உன் கால் நான் இடராமல் நான் உன்னை பாதுகாப்பேன். அவர் மேல் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நம்மளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்மளுடைய கால் எதிலையும் அகப்படாது. அதான் அந்த வார்த்தை நம்மளை ஒவ்வொரு நாளும், இந்த வார்த்தை நம்மளை தேற்றும், நடத்தும். இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும். நீங்க எதை நினைச்சு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, அதுல நான் விழுந்துருவேன், இடரலாயிருவேன் அப்படின்னு நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ, அதுல நிச்சயம் உங்களை அவர் நடத்துவார். விசுவாசிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்க கால் ஆண்டவரே இடராதபடி நீங்க நடத்தணும். உம்முடைய கரம் அவங்களை தாங்கி நடத்த போற கிருபைக்காக உம்மை நான் துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அவங்க நடக்க வேண்டிய வழி இன்னதென்று நீர் அறிந்து நடத்துங்கப்பா. உம்முடைய தயவுள்ள கரம் அவங்கள தாங்கட்டும். அவங்க பாதை ஆண்டவரே ரொம்ப நெருக்கமான ஆண்டவரே போராட்டம் நிறைந்த பாதையாக இருக்கலாம். அதுல அவங்க கால் இடறிருமோ அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கலாம். அதை நீங்க தாங்கி பிடித்து அவங்கள நடத்துங்க. உம்முடைய கரம் அவங்களை தாங்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.